Chapter 2ல exercise 2.9ல first sum பார்க்க போறோம். இதுல வந்து 7 subdivisions இருக்கு. இந்த 7லயும் உங்களுக்கு கொடுத்திருக்க sum of squares, sum of numbers, cube numbers இது எல்லாமே இந்த subdivisionsல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இப்ப first one பாத்தீங்கன்னா 1ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் உடைய sum கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்கொயரும் கிடையாது கியூபும் கிடையாது. இப்ப இது வெறும் நம்பர்ஸ் உடைய சம்முக்கு வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 by 2 இதுதான் வந்து sum of numbers. சரி, இப்ப இதுல வந்து n வந்து 60 இல்லையா? லாஸ்டா என்ன கொடுத்திருக்காங்களோ எது வரைக்கும் கொடுத்திருக்காங்களோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எது வரைக்கும் கொடுத்திருக்காங்களோ அதுதான் வந்து n. இப்ப n இருக்க இடத்துல நம்ம 60 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1ல இருந்து 60 வரைக்கும் சம் பார்க்க போறோம். இப்போ 60 into 60 plus 1 divide by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 30. இப்போ 30 into 60 plus 1 61. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30. இதுதான் வந்து இதோட சம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து 3 plus 6 plus 9 plus up to 96 வரைக்கும் இதோடைய சம் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், 3 into 1 plus 2 plus 3 plus up to இதோடைய 3 மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னா 32. 3 2 are 9, 3 3 are 9, 2 3 are 6, அப்ப 32. இப்போ 3 into இப்படி எடுத்துட்டோம்னா இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலா இல்ல. சோ 3 இதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இதோடைய சம் கிடைச்சிரும் இல்லையா? அப்ப 3 into n plus 1 by 2. அப்போ 3 into n என்ன நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன 32. அப்போ 32 into 32 plus 1 33 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டுக்கலாம். 3 into 32 into 33 by 2. இப்போ இது 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, 6 2 are 12 ன்னு வந்துரும். இப்போ 3 into 16 into 33. இப்போ 3 into இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 528 ன்னு கிடைக்கும். இப்ப இதை 3 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1584. இதுதான் இதோடைய சம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 51ல இருந்து 92 வரைக்கும் சம் கேட்டிருக்காங்க. அப்போ இப்ப என்ன பண்ணலாம், 1ல இருந்து 92 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம 50க்கு கம்மியா, அதாவது 1ல இருந்து 50 வரைக்கும் 51க்கும் கம்மியா 50. அப்போ 1ல இருந்து 50 வரைக்கும் சம் கண்டுபிடிச்சு டோட்டல்ல இருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அதோடைய சம் கிடைச்சிரும். இந்த 51ல இருந்து 92 வரைக்கும் இருக்கிற சம் கிடைச்சிரும். அப்போ சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து n into n plus 1 by 2 தான் இதோடைய சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்ப n நம்ம இதை வந்து எப்படி பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 plus 2 plus 3 up to 92 வரைக்கும் இதோட சம் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1ல இருந்து 50 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இதோடைய சம் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? 1 plus 2 plus 3 up to 50. இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு உள்ள முன்னாடி நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப இது ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இதுல n வந்து 92, இதுல n வந்து 50. இப்போ n into நம்ம எப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 92 into n plus 1 93. அப்ப 92 plus 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 2 மைனஸ் இதுல n பாத்தீங்கன்னா 50 into 51. 50 plus 1 போட்டுக்கலாம். டிவைடட் பை 2. இப்போ 92 into 93 by 2 minus 50 into 51 by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2s are 8, 6 2s are 12. இப்போ 46 into 93 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே போட்டுக்கிறேன். 4278 கிடைக்கும். மைனஸ் 20
25 into 51 வந்து 1275 கிடைக்கும். இப்போ இந்த 4278 இருந்து 1275 மைனஸ் பண்ணோம்னா 3003. இதுதான் இதோடைய சம்மு. நெக்ஸ்ட் இப்போ fourth subdivision பாத்தீங்கன்னா 1 plus 4 plus 9 plus 16 plus up to 225 அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க, இது வந்து ஸ்கொயர் நம்பர். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அப் டு 15 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 15 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்கொயர் தான் சம் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து n இன்டூ n plus 1 into 2n plus 1 by 6 தான் sum of square ஓட formula. So n வந்து நமக்கு என்ன? last term என்ன? number of terms 15. So 15 into 15 plus 1 into 2 into 15 plus 1 by 6. So 15 into 15 plus 1 16 into 2 15s are 30. 30 plus 1 31 by 6. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 8 2s are 16. திரும்ப 3 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 5 3s are 15 அப்படின்னு. இப்போ 5 8s are 40, 40 கூட 31 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1240 கிடைக்கும். இதுதான் இதோடைய சம்மு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் வரைக்கும் இதோடைய சம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 1ல இருந்து 21 வரைக்கும் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 6க்கு முன்னாடி என்ன 5 வரைக்கும், அப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ n இன்டூ n பிளஸ் 1 சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு எவ்வளோ? n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 by 6. இதுதான் sum of square ஓட formula. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1ல இருந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 21 ஸ்கொயர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1ல இருந்து 5 வரைக்கும் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 5 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இதோடைய சம் கிடைச்சிரும் இல்லையா? சோ இப்போ n இருக்க இடத்துல இங்க 21 சப்ஸ்டிடியூட் பண்ணோம், இதுக்கு 5 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இப்போ 21 இன்டூ 21 பிளஸ் 1 இன்டூ 2 இன்டூ 21 பிளஸ் 1 டிவைடட் பை 6 மைனஸ் ஆஃப் இதுக்கு 5 வந்து n வந்து 5. ஸோ 5 இன்டூ 5 பிளஸ் 1 இன்டூ 2 இன்டூ 5 பிளஸ் 1 பை 6. இப்போ இது பாத்தீங்கன்னா 21 இன்டூ 21 பிளஸ் 1 22 இன்டூ இது பாத்தீங்கன்னா 42 பிளஸ் 1 43 அப்படியே போட்டுக்கலாம் டிவைடட் பை 6 மைனஸ் 5 இன்டூ 5 பிளஸ் 1 6 இன்டூ 2 5s are 10, 10 பிளஸ் 1 11 பை 6 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 11 2s are 22. திரும்ப இதை கேன்சல் பண்ணலாம். 21 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 7 3s are 21. இப்போ 7 11 இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும். இதுக்கு பாத்தீங்கன்னா 6 6 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதுல 7 இன்டூ 11 இன்டூ 43 மைனஸ் 5 இன்டூ 11 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3311 கிடைக்கும். மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 55. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 3256 தான் இதோடைய சம்மு. நெக்ஸ்ட் இப்போ 6th சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 10 கியூப்ல இருந்து 20 கியூப் வரைக்கும் இருக்கிற சம் கேட்டிருக்காங்க. இப்போ கியூபுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ 1ல இருந்து 20 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1ல இருந்து 9 வரைக்கும் அதோடைய சம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், n இன்டூ சம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா என்ன, n இன்டூ n பிளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். இது சம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா. இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம், 1 பிளஸ் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு
20 cube வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 10க்கு முன்னாடி 9. So 1 cube plus 2 cube plus 3 cube up to 9 cube வரைக்கும் இதோட சம் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 10 cubeல இருந்து 20 cube வரைக்கும் நமக்கு உள்ள சம்மோட ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதுக்கு வந்து n வந்து 20, இதுக்கு 9. இப்போ இதுல nல 20 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 20 into 20 plus 1 by 2 the whole square minus of இதுக்கு 9. 9 into 9 plus 1 by 2 the whole square. இப்போ 20 into 20 plus 1 21 by 2 minus 9 into 9 plus 1 10 by 2. இதுக்கு whole square ரெண்டுக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 10 ஆயிடும். இதுக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா 5 ஆயிடும். இப்போ 10 into 21 210 square minus 9 5s are 45 square னு வந்துரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 44,100 minus 45 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2025. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 42,075 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 1 plus 3 plus 5 up to 71 வரைக்கும். இப்போ இத பாத்தீங்கன்னா இது ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் உடைய சம் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் n ஸ்கொயர் தான் வந்து ஆட் நம்பர்ஸ் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆனா நமக்கு வந்து இந்த 71ன்றது டேர்ம்ஸ் கிடையாது, லாஸ்ட் டேர்ம். சோ இது வந்து L. நம்ம n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். L minus a by d அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ n equal to லாஸ்ட் டேர்ம் என்னது 71 minus ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a இல்லையா, a divided by dன்றது என்ன டிஃபரன்ஸ். அப்ப இதுக்கும் 3ல 1 மைனஸ் பண்ணா 1க்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப 3ல 1 மைனஸ் பண்ணா 2. இப்போ 71ல சாரி a வந்து 1ன்னு சொன்னோம் இல்லையா, 1. இப்ப 71ல 1 மைனஸ் பண்ணா 70/2 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணீங்கன்னா சாரிப்பா இதுல பிளஸ் 1 வரும். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 35 பிளஸ் 1 என்ன 36. இத ஸ்கொயர் பண்ணும். சோ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஓட ஃபார்முலா என்ன n ஸ்கொயர். அப்ப n ஸ்கொயர்னா 36 ஸ்கொயர். n-க்கு வந்து நம்ம 36 கண்டுபிடிச்சிருக்கோம். n ஸ்கொயர் வந்து 36 ஸ்கொயர். இத வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1296 தான் இதோடைய ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். if 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube வரைக்கும் இதோடைய சம் வந்து 44,100 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 plus 2 plus 3 up to k. இப்ப கியூப் கொடுத்து நமக்கு சம் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ போன சம்ல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு கியூபோடைய சம் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்ப இதை என்ன பண்ண போறோம், அப்படியே சேம் அதே மாதிரி மெத்தட் தான். இதை வந்து நம்ம ரூட்ல எடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா, அப்ப 1 cube plus 2 cube plus 3 cube plus up to k cube வந்து 44,100 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இதோடைய ஃபார்முலா என்ன n into n plus 1 by 2 the whole square தான் 44,100. இதுதான் நமக்கு இதோடைய ஆன்சர். இப்ப k cube அப்படின்னா என்ன பண்ணுவோம், k எடுத்துப்போம். k into k plus 1 by 2 the whole square equal to 44,100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ sum of this term sorry 1 plus 2 plus 3 up to k equal to என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். so k into k plus 1 by 2 இதுதான் இதோடைய sum of termsக்கான ஃபார்முலா இல்லையா. அப்ப இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இது என்ன பண்ணலாம், ரூட்ல எடுத்துடலாம். 44,100 இப்ப ஸ்கொயர் வந்து 44,100 அப்படின்னா இப்ப ஸ்கொயர்ல இருந்து வெளில எடுக்கணும்னா இப்ப ரூட் ஆஃப்னு போட்டுக்கலாம் இல்லையா. இப்ப இதுல இதை வந்து ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும்னா 441 உடைய ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா 210 தான். சோ இன்னொரு 0 இருக்கிறதால அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா. 21 தான் வந்து 441 ஓட ஸ்கொயர் நம்பர். ஒரு 2 0 இருக்கிறதால ஒரு 0 எடுத்து போட்டுக்கலாம்.
இவ்வளவுதான் இதோடைய ஆன்சர். k into k plus 1 by 2 இதுக்கு 210 தான். ஸோ நம்ம எடுத்து எழுதிடலாம். 1 plus 2 plus 3 up to k termsக்கு 210 தான் ஆன்சர். fourth sum பார்க்க போறோம். how many terms of the series சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை டேர்ம்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா n கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். how many termsனா n கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ கியூப் நம்பர்ஸோடைய சம் வந்து 14,400 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதோடைய சம் வந்து 14,400. இதுல இருந்து நம்ம n எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 cube plus 2 cube plus 3 cube up to என்னன்னு தெரியாது. ஸோ 14,400 சொல்லி இதோடைய சம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னன்னு தெரியாதால n கியூப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இப்போ இதோடைய ஃபார்முலா என்ன? கியூப் சம் ஆஃப் கியூப்ஸோட ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2 the whole square. இதுக்கு தான் வந்து 14,400 கொடுத்துருக்காங்க. இப்போ n ஓடைய n into n plus 1 by 2 இதோடது என்னன்னா இதோடைய ரூட் கண்டுபிடிக்கணும். 14,400 ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா 12 12s are 144 வரும். 2 0க்கு ஒரு 0 சேர்த்துக்கணும். இப்படிதான் நீங்க ஈஸியா வந்து ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். சரியா? 14,400ல இருந்து அதோடைய ரூட் வெளில எடுக்கணும்னா 144க்கு நமக்கு தெரியும் 12 12s are 144 0. இப்போ 120. இப்போ இதோடைய n into n plus 1 by 2 equal to 120. அப்படின்னா இப்போ இதுல இருந்து n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கணும். இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். n into n plus 1 equal to 120 into 2. சரி, அப்ப இந்த n வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n into n n square plus n into 1 n equal to 120 into 2 240 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம n கண்டுபிடிக்கணும்னா இந்த 240 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணும். n square plus n minus 240 equal to 0. இப்போ இதுல இருந்து இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும். ஃபேக்டரைஸ் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்கணும். ஆட் பண்ணா 1 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் வந்தா தான் நமக்கு 1 கிடைக்கும் இல்லையா? எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஈஸியா போட்டுடலாம். இப்போ 2ஆல பண்ணீங்கன்னா 120 வரும். திரும்ப 2ஆல பண்ணீங்கன்னா 60, திரும்ப 2ஆல பண்ணீங்கன்னா 13 கிடைக்கும். 2ஆல பண்ணீங்கன்னா 15 கிடைக்கும். இப்போ இதை பாத்தீங்கன்னா இதோட இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ 15 into 16 மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்சிஎம் ரெண்டு மல்டிபிள் நம்பர் வந்து ஈஸியா இதுல இருந்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இத நாளையும் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா 16 into 15. இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர் கிடைச்சிருச்சு. 15 16 கான்சிக்யூட்டிவ் நம்பர் கிடைச்சிருச்சு. சோ இப்போ மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்கணும். ஆட் பண்ணா 1 கிடைக்கணும். என்ன 1? 240 வந்து மைனஸ். இப்போ ஏதோ ஒரு நம்பர்ல மைனஸ் வரணும். பிளஸ் நம்பர் வந்து 1 அப்படின்னா எதுக்கு மைனஸ் போடணும்? சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டா போதும். அப்போ 15 வந்து மைனஸ், 16 வந்து பிளஸ். இப்போ எடுத்து எழுதிடலாமா? இப்போ n ஸ்கொயர் பிளஸ் 16n மைனஸ் 15n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? இப்போ 16ல 15 மைனஸ் பண்ணா பிளஸ் 1 கிடைச்சிரும். மைனஸ் 240. இப்போ இதுல இருந்து இதை பிரிச்சா n இன்டூ n பிளஸ் n இன்டூ n பிளஸ் 16 எடுத்துக்கலாம். தென் இங்க என்ன வரும்? n பிளஸ் 16 வரும். இங்க மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ n பிளஸ் 16 ஈக்குவல் டு 0 ஒன்னு, n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0 ஒன்னு. ஸோ இதுல இருந்து n கண்டுபிடிக்கணும். n ஈக்குவல் டு மைனஸ் 16 வந்துடும். இதுக்கு n ஈக்குவல் டு பிளஸ் 15 வந்துடும். இப்போ nக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன தேவை? இதோடைய n வேல்யூ வந்து மைனஸ்ல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ n equal to minus 16 வந்து not possible.
ஏன்னா நமக்கு மைனஸ்ல ஆன்சர் கிடைக்காது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 15. n equal to 15 is the answer. புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.